அடுத்ததாக எண் 32 6ஆம் வகுப்பு A2 பிரிவை சேர்ந்த எஸ் சம்வர்தினி தன் தேன்மொழியால் பேச வந்திருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு பேச எடுத்து வந்த தலைப்பு நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நேர்மை என்றால் நேர்மை தெரிந்த ஒரு சிறிய கதையை கூறுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒட்டக வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு குணமுள்ள மனிதர்களை சந்தித்தார். ஒரு நாள் அப்துல் என்ற ஒருவர் ஒட்டகம் வாங்குவதற்காக அவரிடம் சென்றனர். அவர் எவ்வளவோ முயற்சி செய்து குறைந்த விலையில் ஒட்டகத்தை வாங்கினார். நம்மளுக்கு தான் தெரியுமே, பேரம் பேசி 10 ரூபா குறைஞ்சா கூட எவ்வளோ மிக சந்தோஷம்னு. என்ன நடுவர்களே, நான் சொல்கிறது சரிதானே? சரின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போனார். அப்போது அந்த திமிழில் ஏதோ ஒரு மூட்டை இருந்த மாதிரி இருந்தது. அதில் நிறைய பொற்காசுகளை இருந்தது. அதில் அவர் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டு, எப்படியாவது ஒட்டக வியாபாரிகிட்ட இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனார். அப்போ கொடுத்தப்ப அவர் வாங்க அப்துல் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த ஒட்டகத்துலேருந்து இந்த கல்லெல்லாம் எடுத்தேன், நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இது ஏன் கல் தான், நான் தான் தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றி, ஆனால் இந்த காலத்தில் இது மாதிரி நேர்மையான குணம் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேருந்து ஏதாவது 2 கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கல்? நான் அவர் எண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருந்தோன்னே, என்ன நீங்கள் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எடுத்துட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமாக சொன்னார். உடனே இந்த காலத்தில் இது மாதிரி இவங்களெல்லாம் பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நம்மளும் நேர்மையாக இருக்கணும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நேர்மையை விட சிறந்த ஆணவம் எதுவும் இல்லை என்று தன் பேச்சால் பேசி சென்ற மாணவி சம்வர்தினிக்கு நன்றி.